அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 47வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி இணைச்சட்டம் அதிகாரம் 29 முதல் 31 வரை. அதிகாரம் 29இல் மோவாபு நாட்டில் ஆண்டவர் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 30இல் மறுவாழ்வும் ஆசியும் பெறுதலுக்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆண்டவர், வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது என்று கூறுகிறார். அதிகாரம் 30இல் மோசே வயது முதிர்ந்தவராயும் அவர் யோர்தான் ஆற்றை கடக்க மாட்டார் என்று ஏற்கனவே ஆண்டவர் கூறியிருந்ததால் தமக்கு அடுத்து தலைவராக யோசுவாவை ஏற்படுத்துகிறார். நூனின் மகனான யோசுவா இஸ்ரேல் மக்களை கானான் தேசத்திற்குள் அழைத்து செல்வார். இன்று நாம் இணைச்சட்டம் அதிகாரம் 29 முதல் 31 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். இணைச்சட்டம் அதிகாரம் 29. மோவாபு நாட்டில் ஆண்டவர் இஸ்ரேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஒரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு. மோசே இஸ்ரேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியது: எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள். கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள். ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை. இதனால் நானே கடவுளாகிய ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர். நாம் அவர்களை முறியடித்தோம். அவர்களது நாட்டை பிடித்து ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம். எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள். உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டிகளும் தண்ணீர் சுமப்பவர்களும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள். அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர் தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள். வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை, மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார். எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் அருவருப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வ சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும். நச்சுத்தன்மையும் கரையான அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும். ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார். மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனன்றெறியும். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும். ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணுலகினின்று துடைத்து விடுவார். இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்தினின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார்.
அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டில் இருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வர செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது, ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேறறுத்த சோதோம் கொமரா, அத்மா, செபோயிம் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலுமின்றி யாதொரு பொறுப்புண்டு முளைக்காமல் இருப்பதை காணும்போது, வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார், இந்த கடும் சீற்றம் கனன்றல காரணம் என்ன என்று கேட்பர். அதற்கு மறுமொழியாக, அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும் பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர். அவர் அவர்களுக்கு கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர். ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வர செய்தார். அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேறறுத்தார். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டி அடித்தார் என்று சொல்லப்படும். எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. இணைச்சட்டம் அதிகாரம் 30. மறுவாழ்வும் ஆசியும் பெறுதலுக்கான நிபந்தனைகள். இவையெல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களினங்களுக்கிடையே வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய். நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தை நின்று விடுவிப்பார். உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலுமிருந்து மீண்டும் கூட்டி சேர்ப்பார். நீ வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையர் உடைமையாக்கி இருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார். நீயும் அதை உடைமையாக்கி கொள்வாய். உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருக செய்வார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய். அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீதும் உன்னை வெறுப்பவர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வர செய்வார். நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைப்பிடி. நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட. அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய். நீ உடைமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில்
உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிகொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். இணைச்சட்டம் அதிகாரம் 31. தமக்கு அடுத்து வரும் தலைவராக யோசுவாவை மோசே ஏற்படுத்தல். மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது, இன்று எனக்கு வயது 120. இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கி கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரவேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது, வலிமை பெறு, துணிவு கொள். இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. 7ஆம் ஆண்டில் திருச்சட்டம் உரக்க வாசிக்கப்படல். பின்னர் மோசே இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கிற லேவியின் வழிவந்த குருக்களிடம் இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார். மேலும் மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு 7ஆம் ஆண்டின் முடிவில் வரும் கூடார விழாவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இஸ்ரேலர் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்து கூடும்போது அவர்கள் அனைவரும் கேட்க இத்திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உரக்க வாசியுங்கள். மக்களை ஒன்று திரட்டுங்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருக்கட்டும். இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் நீங்கள் யோர்தானை கடந்து உடைமையாக்கி கொள்ள போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும். மோசேக்கு ஆண்டவர் இட்ட இறுதி கட்டளை. பின்னர் ஆண்டவர் மோசேயிடம், நீ இறக்கும் நாள் நெருங்கிவிட்டது. யோசுவாவை கூப்பிடு. இருவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாருங்கள். நான் அவனுக்கு பணி பொறுப்பு தர வேண்டும் என்றார். அவ்வாறே மோசேயும் யோசுவாவும் போய் சந்திப்பு கூடாரத்தில் நின்றனர். ஆண்டவர் கூடாரத்தில் மேகத்தூணில் தோன்றினார். மேகத்தூண் கூடாரத்தின் நுழைவாயிலில் நின்றது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ உன் மூதாதையரோடு துஞ்சப் போகிறாய். இந்த மக்களோ தாங்கள் போகவிருக்கும் நாட்டில் கிளர்ந்தெழுந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வர். அவர்கள் என்னை விட்டு விலகி நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவர். அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கனன்றெறியும். நான் அவர்களை கைவிடுவேன். அவர்களிடமிருந்து என் முகத்தை மறைத்து கொள்வேன். அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும். அந்நாளில் அவர்கள், நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பர். அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த தீய செயல்கள் அனைத்தின் பொருட்டும் அந்நாளில் நான் என் முகத்தை மறைத்து கொள்வேன். எனவே இப்பொழுது நீ இந்த பாட்டை எழுது. அதை இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக்கொடு. அதை அவர்கள் நாவில் வை. அதனால் இந்த பாடலே இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக விளங்கும். ஏனெனில் அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொழுத்து போவர். அப்போது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றுக்கு ஊழியம் செய்து எனக்கு சினம் ஊட்டுவர். என் உடன்படிக்கையையும் மீறுவர்.
பல்வேறு தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும்போது அவர்களுடைய மரபினரின் வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும். இப்பாடலே அவர்களுக்கு எதிராக சான்று பகரும். ஏனெனில் இப்பொழுதே அவர்கள் தீட்டியுள்ள திட்டத்தை நான் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் அவர்களை கொண்டு போகும் முன்பே அறிவேன் என்றார். ஆகையால் மோசே இப்பாடலை அன்றே எழுதி இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மேலும் ஆண்டவர் நூனின் மகனாகிய யோசுவாவுக்கு கட்டளையிட்டு கூறியது, வலிமை பெறு, துணிவு கொள், ஏனெனில் நீ இஸ்ரேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். மோசே இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை ஒரு நூலாய் எழுதி முற்றிலும் முடித்த பின்பு ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தூக்கி வந்த லேவியரை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையின் அருகில் வையுங்கள். அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும். ஏனெனில் நான் உங்கள் கலக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன். இன்று நான் உங்களோடு உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்கிறீர்கள். நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ? எனவே உங்கள் குலங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள். அவர்கள் கேட்க நான் இவ்வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன். ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டு சீரழிவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளில் இருந்து விலகி ஆண்டவரின் முன்னிலையில் அருவருப்பானவைகளை செய்வீர்கள். நீங்கள் செய்து கொள்ளும் சிலைகளால் அவருக்கு சினமூட்டுவீர்கள். ஆகையால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதையெல்லாம் நான் அறிவேன். மோசேயின் பாடல். பின்னர் இஸ்ரேல் சபையினர் அனைவரும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகள் அனைத்தையும் சொன்னார்.